அனைவருக்கும் நமஸ்காரம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான நாளாக அமையட்டும். இன்று 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி திதியை பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ரெஸ்ட் எடுப்போம். பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஜாபுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். வைகாசி 10ஆம் தேதி இன்றைக்கி. அப்போ அந்த 1ஆம் நம்பர் நமக்கு ஃபஸ்ட்டு சூரியனுடைய ஆதிக்கம், அதிபதி 1ஆம் நம்பரும் நமக்கு வருது. அப்பாவுக்கான விஷயம், பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம், பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாத, அதை முடியாமல் இருக்குதுங்க, அந்த சொத்தில் எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு பொதுவாக அப்படி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். சிவனுக்கு ஒரு பிடி கோதுமை, ஒரு செம்பருத்தி அல்லது செவ்வரளி, அந்த மண் அகல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது பசு நெய் நீங்களே போய் காலையில் 6 to 7 அல்லது மாலை 8 to 9. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சூரியன் பிரகாசமாக உதிக்கக்கூடிய அமைப்பில் 6 to 7 தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்தில் போயிட்டு தகப்பன் வழியில் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது தகப்பனுக்கு ஆரோக்கியம் பாதிப்பு இருந்தாலும், அப்பா கிட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், சூரியன் சனி சேர்க்கை, சூரியனுடைய சனி தொடர்புலலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்பா சொத்துக்களை கூட இழக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதெல்லாம் இந்த அஷ்டமி திதியில் நம்ம கஷ்டப்படுவோம். அப்படி இந்த கஷ்டங்களை தீர்க்கணும், கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறக்காக ஈசனை தஞ்சம் அடையக்கூடிய அமைப்பில் இங்கே சந்திரனும் சூரியனும் நல்ல ஒரு பிரசித்த பெற்ற கோயிலாக இருந்தால் கண்டிப்பாக மேற்க பார்த்து ஈசனை வழிபட்டு நிற்கும். அந்த சூரியன் இருக்கக்கூடிய அந்த சுவாமிகிட்ட தான் நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த வழிபாடு எடுக்கணும். அது ஒரு இலையில் வச்சு நீங்கள் இந்த கோதுமையை வைத்து அது மேலே அகல் வைத்து என்ன பிரார்த்தனை மண்டியிட்டு, சூரிய பகவானே, என்னோட சூரிய தோஷத்தை, தகப்பன் வழி கர்மாவை, தகப்பன் வழி தோஷத்தை எல்லாமே நிவர்த்தி பண்ணு, சரி பண்ணு. ஏன்னா சூரியனோட ராகு, சூரியனுடைய கேது, சூரியனோட இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த சேர்க்கை பாவகிரக தொடர்பே கிரகண தோஷம்னு ஒரு அர்த்தம் உண்டுங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யோகத்தை எல்லாம் தடுக்கும், அதிர்ஷ்டத்தை எல்லாம் பால் பண்ணும். அது உங்கள் ஜாதக கட்டத்தில் பாருங்கள். சூரியனோட சமசப்தமாக இந்த பாவகிரகங்கள் இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் தரக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.